டிஎன்ஏனா என்ன? டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதை பத்தி உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செல்னு எடுத்துக்கிட்டா அதை ரெண்டா பிரிக்கலாம், ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ம்பாங்க. அதாவது இதுங்க கிட்ட ஒரே ஒரு செல் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாக்டீரியா. இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே யூகேரியாட்டிக் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்னுக்கும் மேற்பட்ட செல்ஸ் இதுங்க கிட்ட இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். நம்ம ஹியூமன்ஸ் கூட அனிமல்ஸ் கீழே தான் வருவோம். ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ல நிறைய செல்ஸ்லாம் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூவை கிரியேட் பண்ணும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே நிறைய சேர்ந்து தான் ஒரு ஆர்கானை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆர்கான்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு ஆர்கானிசமை கிரியேட் பண்ணும். அப்போ ஒரு ஆர்கானிசமோட ஃபண்டமெண்டலே இந்த செல்ஸ் தான். அது எப்படி இந்த செல்ஸ்னால இவ்வளோ பண்ண முடியுது? அதுக்கு காரணம் டிஎன்ஏ. ஒரு செல்லுக்கு தேவையான எனர்ஜியை மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். இந்த செல்லோட ஓரத்துல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதே மாதிரி இந்த செல்லோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கும். மேல் எல்லாத்துக்குமே எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபீமேல் எல்லாத்துக்குமே எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே டிஎன்ஏவால ஆனது. இதுக்குள்ளதான் டிஎன்ஏவே இருக்கு. இந்த டிஎன்ஏ எல்லாமே டபுள் ஹெலிக்ஸ் ஷேப்ல இருக்கும். பார்க்கிறதுக்கு ட்விஸ்டான லேடர் மாதிரி இருக்கும். அப்போ டிஎன்ஏக்கும் ஜீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு எழுத்தை தான் நம்ம டிஎன்ஏன்னு சொல்றோம்னா அந்த லெட்டரால உருவான பேராகிராஃபை தான் நம்ம ஜீன்னு சொல்லுவோம். அந்த பேராகிராஃபால உருவான ஒரு புக்கை தான் நம்ம குரோமோசோம்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்குள்ள எது இருக்குன்னு. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீசிஸ்க்குமே டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கும். ஆர்என்ஏ வைரஸ் மாதிரியான ஒரு சில வைரஸ்க்கு மட்டும் டிஎன்ஏ இருக்காது. அதுக்கு பதிலாக ஆர்என்ஏ இருக்கும். நாம இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீசிஸுக்குமே டிஎன்ஏ இருக்கு. ஒவ்வொரு ஸ்பீசிஸோட டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சருமே மாறுபடும். அதுதான் ஒவ்வொரு ஸ்பீசிஸோட யூனிக்னஸை மாத்துது.